ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மனுஷனும் அடிச்சுக்கிட்ட ஒரு ஸ்டேடியம். அது இல்லாமல் மனுஷனும் மிருகமும் அடிச்சுக்கிட்ட ஒரு ஸ்டேடியம். இதை கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் உட்காந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி எவன் சாவுவான் அப்படின்னு பார்த்துருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா ரோமில் உள்ள கொலோசியம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேலையை நம்மால் பார்த்துருக்கான். இப்பயும் நம்மால் அப்படி தான், எவனாச்சும் அடிச்சுக்கிட்ட வேடிக்கை தான் பார்ப்பான், ஏன்னு கேட்க மாட்டான். அப்போ வந்து ஃபுல்லாக ஒரு 80,000 பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 பேரை அடிச்சிக்க சொல்லிவிட்டு அதில் எவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு இடம் தான் இது. அந்த இடம் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இது உலக அதிசயத்திலும் ஒன்று. இந்த உலகத்தில் ரோம்லேயே மிகப்பெரிய ஒரு பில்டிங், பழங்கால பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்தோட வரலாறு, இந்த இடம் எப்படி உருவாச்சு, இங்கே என்ன நடக்குது, அது இல்லாமல் நம்ம இந்த கிளாடியேட்டர் படம்லாம் பார்த்துருப்போம். இந்த கிளாடியேட்டர் படம்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலன்னு தான் உருவாச்சு. அப்படி எப்படி உருவாச்சுன்றதை இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து கதைக்கு வருவோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கொலோசியத்தோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AD 72லேருந்து 80 இந்த பீரியடில் கட்டினதான் இந்த கொலோசியம். இது வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ராஜா மட்டும் கட்டல, அவர் ஆரம்பிச்சிருக்காரு, அவன் பையன் வந்து இந்த இடத்த கட்டி முடிச்சிருக்கான். அப்படி இந்த இடத்த எதனால் அந்த ராஜா யோசித்து கட்டினார்னா, மக்கள் எல்லாம் சும்மா இருந்தாங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனையை சொல்லிட்டு ராஜாவுக்கு தொல்லை கொடுப்பாங்க. சரி, இவங்கள மைண்டை டைவெர்ட் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை டெய்லியும் கிளப்பி விட்டோம்னா அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் திருப்பி நாளைக்கு வேறு ஒரு பிரச்சனை வரும், அதை பார்த்துட்டு போயிடுவாங்க, பழைய பிரச்சனையை மறந்துடுவாங்க. அதேமாதிரி ராஜா என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதையும் மறந்துடுவாங்க. இது உங்களுக்கு இப்போ உள்ள இதுலேயும் சிங்க் ஆகும். பட் நான் இப்போ உள்ள பற்றி பேசலை. அப்போயே இந்த அரசியலில் ராஜாக்கள் இந்த தந்திரத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொலோசியத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது. அப்படி என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவியன் ஆம்பிதேட்டர். அப்படின்னா ஃப்ளேவியன் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் வச்சு இந்த பில்டிங்கை கட்டியிருக்கிறதுனால இதுக்கு ஃப்ளேவியன் ஆம்பிதேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஆம்பிதேட்டர் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேடியம், நம்ம ஃபுட்பால் ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம். அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 85,000 பேருக்கு மேலே உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆம்பிதேட்டர், அதாவது ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க. இந்த கொலோசியத்தை யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா வெஸ்பேஷியன் அப்படிங்கிற ஒரு எம்பையர், அவர் தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவரால் கட்ட முடியல, அவர் இறந்துறாரு. அதுக்கப்புறம் அவன் பையன் டைட்டஸ் வந்து இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறான். இந்த பில்டிங்கோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் மீட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 ஸ்கொயர் மீட்ரு. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 188 மீட்ரு, வித்து 156 மீட்ரு, ஹைட்டு பார்த்திங்கன்னா 57 மீட்ரு. கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய பில்டிங்கு. இதை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே வந்து இதை கட்டுறதுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இந்த 1,00,000 பேரை எப்படி இவங்க வந்து 8 வருஷத்தில் இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் சம்பளம் கொடுக்கல. சம்பளம் கொடுக்காமல் எப்படி இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டினாங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ரோமுக்கும் யூதர்களுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற யூதர்களை சும்மா விடுவாங்களா, கூட்டு வந்து 8 வருஷம் வச்சு செஞ்சு இந்த பில்டிங்கை கட்டியிருக்கானோ. கிட்டத்தட்ட பட்டி டிங்கரிங் எல்லாமே அந்த அப்போலாம் அடிமைகள்லாம் கூப்பிட்டு வந்து வேலை வாங்குறது தான் பழக்கம். அப்படிமாரி இந்த அடிமைகளை கூப்பிட்டு வந்து இங்கே வேலை வாங்கி, இங்கே வேலை மட்டும் வாங்கலை, அவங்கள வச்சு என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்படி என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த பில்டிங்கில் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்ததுக்குள்ள பாதி இடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே ஃபுல்லாகவே வுட்டன் ஃப்ளோர் இருக்கும். அதுக்கு கீழே சின்ன சின்ன அறைகள்லாம் நிறையா கட்டியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். அந்த அறைக்குள்ளே பார்த்திங்கன்னா மிருகங்கள்லாம் கிட்டத்தட்ட சாப்பாடே போடாமல் ரொம்ப நாள் வச்சு அந்த மிருகத்துக்கு கூட இந்த கைதிகளாக இருக்கக்கூடிய யூதர்களை விட்டு சண்டை போட வைக்கிறது. அப்படி சண்டை போடுறத இங்கே இருக்கிற ஊர் மக்கள், எம்பரர் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பார்க்குறது. அதான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேட்டரில் ஓட்டுற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ அந்தமாரி ஷோவாக ஓட்டியிருக்காங்க. இங்கே உள்ள கைதிகளை, அது மட்டும் இல்லை, இந்த கைதிகள் இல்லாமல் இந்த கிளாடியேட்டர்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இங்கே வந்து சண்டை போடணும் அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும். அப்படி 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்து நீங்கள் ஒரு பெரிய வீரன் அப்படின்னு நிரூபிக்கணும்னா இங்கே வந்து சண்டை போடணும். இங்கே என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைதிகளுக்கு கூட வீரர்கள் வந்து சண்டை போட்டாக்கா இப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ, அப்படி கைதிகள்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை. அப்படி இல்லை, கைதிகள் ஜெயிக்காமல் வீரர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது. இந்த கிளாடியேட்டரில் 1, 2, 3 அப்படின்ட்டு இந்த மாதிரி சண்டை நடக்கும். அப்படி இல்லாத இந்த ரொம்ப நாளாக வந்து பட்டினி போட்ட மிருகத்தை விட்டு அதுங்களையும் கைதிகளையும் சண்டை போட விடுறது. அப்படி கைதிகள் ஜெயிச்சுட்டு அவங்கள விடுதலை பண்ணுறது. அப்படி இல்லைன்னா
கைதிகளையும் வீரர்களையும் சண்டை, அதில் வந்து கைதிகள் ஜெயிச்சுட்டு அவங்கள விடுதலை பண்ணுறது. இப்படி பார்த்திங்கன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில டைமில் என்ன ஆகும்னா, இந்த ராஜாவே இறங்கி சண்டை போடுவார், நானும் ஒரு வீரன் அப்படின்ற காட்டுறதுக்காக சண்டை போடுவார். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சண்டை போட்டால் கண்டிப்பாக வந்து 2 பேர் சண்டை போட்டால் அதில் ஒருத்தன் கண்டிப்பாக சாகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. இதை வந்து ஒரு 5 ஃப்ளோராக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா விஐபிஸ், எம்பரர் அவங்க பார்க்குறதுக்கு ஒரு இடம். அடுத்து செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணக்காரங்க, மிடில் கிளாஸ் அவங்க, அதுக்கு மேலே புவர் பீப்புள் பார்க்குறதுக்கு, அதுக்கு மேலே ஸ்லேவ்ஸ், இங்கே இருக்கிற அந்த கைதிங்க அவங்களாம் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு பில்டிங் தான் இது. இந்த பில்டிங் வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. காலகட்டத்தில் நடந்த இயற்கை சில அழிவுகளால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஏற்பட்டுச்சு. அதில் அந்த மேலே உள்ள அந்த ஃப்ளோரில் உட்டன் கிட்டன் எல்லாமே எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து யாரும் சரி பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்களுக்கு அப்புறமேல் தான் கொஞ்சம் வந்து ரொம்ப இதானதுனால கொஞ்சம் சரி பண்ணி வச்சு திருப்பி இதை வந்து பராமரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சில நிலநடுக்கம்லாம் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் பில்டிங் டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உள்ளே உள்ள சின்ன சின்ன இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வாடகை விட்டு அது மூலிமா அந்த வாடகையை சம்பாதிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இது 12வது செஞ்சுரி வரைக்கும் இப்படி தான் இங்கே ரெண்ட்டுக்கு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதிரியார் வந்து இதை அண்டர்டேக் பண்ணி இதை வந்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணுறாங்க. இந்த கொலோசியம் இந்த அளவுக்கு இப்போ நம்மள்ட்ட பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 16-17ஆம் நூற்றாண்டில் இருந்த போப் பெனடிக்ட் என்ற ஒரு பாதிரியார் தான் இந்த பில்டிங் அதுக்கப்புறம் சரி பண்ணி அவரோட கண்ட்ரோல் கொண்டு வந்து அங்கே ஒரு சர்ச்சை வந்து அவர் உருவாக்குறாரு. ஏன் அவர் வந்து இதை வந்து அவர் எடுத்துக்கிறாருன்னா, இங்கே பல கிறிஸ்துவர்கள் உயிர்ந்திருக்காங்க, பலர் இறந்துருக்காங்க, அவங்களோட ஆத்மாவுக்காக இந்த இடத்த நான் வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த வந்து சரி பண்ணுறாரு. சர்ச்சையும் அவர் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவர்கள் கொண்டாடக்கூடிய புனித வெள்ளியப்போ இந்த சிலுவை பாதை சொல்லக்கூடிய அந்த இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாட்களை குறிக்கக்கூடிய அந்த ஊர்வலம் வந்து இதை சுற்றி தான் நடக்குது. கொலோசியம் பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த ரோம பேரரசின் ஒரு மிகப்பெரிய சின்னமாக உள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து உலகத்திலே உள்ள ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம். அதுவும் இல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அப்படிங்கிற ஒரு சிறப்பையும் இந்த கொலோசியம் பெற்றிருக்கு. இந்த கொலோசியம் பார்த்திங்கன்னா இத்தாலியில் உள்ள ஒரு காயின்லேயும் இந்த கொலோசியத்தோட பில்டிங்கு பொறிக்கப்பட்டிருக்கு.